வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சென்ற வகுப்புல நாம ஆ வரிசைகளை பற்றி பார்த்தோம். நாம ஆ வரிசைய பார்க்க போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு ஆரம்பிக்கலாமா? அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அப்பண்ணையில் சில நாய்கள் உய்யா உய்யா ஓ, அங்கும் டொள் 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 டொள், அங்கும் டொள் இங்கும் டொள் அங்கும் இங்கும் டொள் டொள், அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அப்பண்ணையில் சில வாத்துகள் உய்யா உய்யா ஓ, அங்கும் குவாக் 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 குவாக், அங்கும் குவாக் இங்கும் குவாக் அங்கும் இங்கும் குவாக் குவாக், அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ, அந்தோணி சாமி பண்ணையில் உய்யா உய்யா ஓ. என்ன குழந்தைகளே, பாடல் நன்றாக இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? இப்ப நாம பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன், அறிந்து கொள்ளலாமா? இப்ப படங்கள் வரிசையா வரும், பாருங்க. காற்றாடி, கா காண்டாமிருகம், கா பாழ் பாழ், தா தாத்தா தா, நாணயம், நா நாக்காளி, நா, பாப்பா பா பாகற்காய், பா வாத்து, வா வாழைப்பழம், வா மாங்காய், மா மாட்டு வண்டி, மா யானை, யா யாழ், யா. என்ன குழந்தைகளே, இதை தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்ப நாம அடுத்தது படமும் சொல்லும். படத்தை பார்த்து சொற்களை சொல்வோமா? காகம், கா க இம் காகம், ஓணான், ஓ நா இன் ஓணான், தாத்தா தா இத் தா தாத்தா, நாய், நா இ நாய், பாய், பா இ பாய், மான், மா இன் மான், பலா, ப லா பலா, வாள், வா இல் வாள், காளான், கா லா இன் காளான், இறால், இ ரா இல் இறால். இப்ப நாம என்ன பண்ண போறோம்? இந்த மெய் எழுத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோமா? இக் ஆ கா, இங் ஆ ஙா, இச் ஆ சா, இஞ்ச் ஆ ஞா, இட் ஆ தா, இன் ஆ நா, இத் ஆ தா, இந்த் ஆ நா, இப் ஆ பா, இம் ஆ மா, இ ஆ யா, இர் ஆ ரா, இல் ஆ லா, இவ் ஆ வா, இல் ஆ ழா, இல்
ஆ லா. இட் ஆ ரா. இன் ஆ நா. இப்ப மெய்யெழுத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? இப்ப அடுத்த பயிற்சி, எழுத்தை எடுப்பேன் பெயரை சொல்வேன். இப்ப பாருங்களேன், இந்த தம்பியும் பாப்பாவும் உட்கார்ந்துருக்காங்களா? அவங்களுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. இந்த எழுத்துக்களை நீங்க என்னென்னு அதனுடைய பெயரை சொல்லணும். இப்ப பாருங்களேன், இந்த தம்பி என்ன பண்றான்? அவன் கையில என்ன எழுத்து வச்சிருக்கான்? ரா. இந்த தம்பி கால் கீழே என்ன இருக்கு? என்ன எழுத்து இருக்கு? வா. இந்த பாப்பா இருக்காங்கல்ல, இந்த பாப்பாவுக்கும் காலுக்கு கீழே என்ன எழுத்து இருக்கு? ஙா. அதுக்கு பக்கத்துல சா. பாப்பா கைக்கு பக்கத்துல டா. அதுக்கு கீழே என்ன இருக்கு? நா. அதுக்கு கீழே தா. அதுக்கு கீழே என்ன இருக்கு? மா. இந்த தம்பிக்கு பக்கத்துல பாருங்களேன், என்ன எழுத்து இருக்கு? காலுக்கு பக்கத்துல லா. அதுக்கு கீழே நா. அதுக்கு பக்கத்துல லா. அதுக்கு மேல என்ன இருக்கு? ஞா. அதுக்கு பக்கத்துல கா. அதுக்கு கீழே என்ன இருக்கு? ரா. இப்ப எழுத்து எடுத்து பேரெல்லாம் சரியா சொல்லிட்டீங்களே. அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இப்ப இந்த வட்டத்துல பாருங்களேன், என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு? ரா, நா, தா, யா, லா. இப்ப இங்க ஒரு பெரிய மர வீடு இருக்கு இல்லையா? அந்த வீட்டுல பாருங்க, இந்த எழுத்துக்கள்லாம் அங்கங்க இருக்கு. இந்த வீட்டுல முதல்ல என்னென்ன இருக்கு பாருங்களேன். கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கு, அதுக்கு மேல இலைகள்லாம் அங்கங்க இருக்கு, அங்கங்க வண்டுகள் பறந்து திரியுது, செடிகள்லாம் இருக்கு, தரையெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த இடத்துக்குள்ளதான் அந்த எழுத்துக்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றாக பார்ப்போமா? நீங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும்? வட்டம் போடணும். ரா எங்க இருக்கு? அந்த முன்னாடி உள்ள ஜன்னலுக்கு கீழே. பார்த்துட்டீங்களா? வட்டம் போடுங்க. அதுக்கப்புறம் நா எங்க இருக்கு? அந்த கதவுக்கு முன்னாடி கீழே இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வட்டம் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த டா எங்க இருக்கு? முன்னாடி ஒரு ஜன்னல் இருக்கே, அதுல இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? வட்டம் போடுங்க. அடுத்தது யா. யா எங்க இருக்கு? இந்த முன்னாடி ஜன்னல் இருக்கு இல்லையா? அதுக்கு கீழே செடிகள்லாம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா? அதுல பாருங்களேன், யா இருக்கா? வட்டம் போடுங்க. அதுக்கப்புறம் லா எங்க இருக்குலாம்? அந்த ஜன்னல் மேல இலைகளா இருக்கா? அங்க இருக்கு பாருங்க, அத வட்டம் போடுங்க. போட்டுட்டீங்களா? சரியா செஞ்சிட்டீங்க. அடுத்த பயிற்சி, படிப்போம் இணைப்போம். இதுல பாருங்களேன், கட்டத்துக்குள்ள என்ன கொடுத்திருக்கு? ஒவ்வொரு சொற்களா கொடுத்திருக்காங்க இல்லையா? காகம், பாய், பலா, இறால். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். ஒவ்வொன்றாக படித்து அதற்குரிய படத்தை இணைக்கணும். காகம் எங்க இருக்கு? காகம் படம், அதை இணைங்க. அடுத்தது பாய். பாய் எங்க இருக்கு? அதோட இணைங்க. அடுத்தது எங்க? பலா. பலா எங்க இருக்கு? அதோட இணைங்க. அடுத்தது இறால் எங்க இருக்கு? அதோட இணைங்க. படிச்சுக்கிட்டே இணைக்கணும், சரியா? அடுத்த பயிற்சி, எழுதி பழகுவேன். இப்ப பாருங்களேன், இதுல என்னென்ன எழுத்துக்கள் இருக்குன்னு. கா, ஞா, சா, ஞா, தா, நா, தா, நா, பா,
யா ரா லா வா ரா லா ரா நா. இந்த எழுத்துக்கள்ல புள்ளி புள்ளியா இருக்கான். இந்த புள்ளியெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு புள்ளியையா எழுதி 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 பார்க்கணும். எப்படி எழுதணும்? சொல்லிக்கிட்டே எழுதணும். கா ngா சான்னு சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு புள்ளியா இணைச்சிட்டே வந்தீங்கன்னா எழுத்து பழக்கங்கள் நமக்கு வரும். படிப்போம், எழுதுவோம். இப்ப நாம இத படித்து கொண்டே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எழுதணும். முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எழுதணும். இப்பொழுது படிக்கலாமா? பாய் பா இ பாய். காய் கா இ காய். நாய் நா இ நாய். பால் பா இல் பால். கால் கா இல் கால். வாள் வா இல் வாள். தார் தா இர் தார். நார் நா இர் நார். பார் பா இர் பார். வாள் வா இல் வாள். நாள் நா இல் நாள். பாலம் பா ல இம் பாலம். காலம் கா ல இம் காலம். காகம் கா க இம் காகம். நாகம் நா க இம் நாகம். மாம்பழம் மா இம் ப ழ இம் மாம்பழம். பாகற்காய் பா க இர் கா இ பாகற்காய். அடுத்த பயிற்சி படிப்பேன், வரைவேன். இதுல பாருங்களேன், இந்த கட்டங்கள்ல என்ன கொடுத்திருக்காங்க? என்னென்ன சொற்கள் கொடுத்திருக்காங்க? மான், வாள், இறால், பலா. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதற்குரிய படங்களா கொடுத்திருக்காங்க. பாருங்களேன், அந்த படங்களை என்ன பண்ணணும்? அந்த சொற்களுக்கு நேரா வரையணும். இப்ப முதல்ல என்ன இருக்கு? மான். மான் படம் பார்த்துட்டீங்களா? மான் நம்ம இப்ப படிச்சிட்டோம். அந்த மான் எங்க இருக்கு பாருங்க. அதை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள வரைங்க. அழகா வரைங்க. வரைஞ்சிட்டீங்களா? அடுத்தது என்னது? வாள். வாள் எங்க இருக்கு? அந்த வாளை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள வரைங்க. அடுத்தது இறால். இறால் எங்க இருக்கு? அதை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள வரைங்க. அடுத்தது என்ன இருக்கு? பலா. பலா எங்க இருக்கு? அதை எடுத்து அந்த கட்டத்துக்குள்ள வரைங்க. அடுத்த பயிற்சி நிரப்புவேன். இங்க பாருங்களேன், ஒரு நீரோடை ஓடுதா. அந்த நீரோடையில பாருங்க என்னென்ன இருக்கு? செடி இருக்கு, தாமரை மலர்ந்து பூக்கள் அழகா இருக்கு பாருங்க. கப்பல் போகுதா அதுல. இப்ப இந்த நீரோடைய ஒட்டி என்னென்ன படங்கள் இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல அந்த படங்களை பாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கு பக்கத்திலேயும் கட்டங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்டங்கள்ல ஒரு எழுத்து இருக்கும், ஒரு எழுத்து இருக்காது. அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க நிரப்பணும். இப்ப பாருங்க, முதல்ல என்ன இருக்கு? மான். மா இன் மான். நிரப்பிட்டீங்களா? அடுத்தது என்ன இருக்கு? பாய். பா என்ன போடணும்? பா. அடுத்தது பாப்பா. என்ன போடணும்? பாப்பா இப்பா பாப்பா. அடுத்தது என்ன போடணும்? யார் இருக்காங்க? தாத்தா. தா இத்தா தாத்தா. அடுத்த பயிற்சி பெயரை எழுதுவேன். இந்த படத்தை பாருங்களேன், பெரிய மரம் இருக்கான். அந்த மரத்துக்கு கீழே யார் யார் இருக்கா? காளான், நாய்,
பாப்பா, காகம் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுல பாருங்க, ஒவ்வொரு படத்துக்கு மேலேயும் ஒவ்வொரு கட்டமா கொடுத்துருக்காங்களா? இந்த கட்டங்களை அதோட பேரை என்ன பண்ணணும்? அந்த கட்டங்கள்ல எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதணும். முதல் படத்தை பாருங்க, என்ன இருக்கு? காளான். கா லா இன். பேர் எழுதுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அடுத்த படம் நாய். நா இ. எழுதிட்டீங்களா? அடுத்தது பாப்பா. பா இப் பா. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு எழுத்துக்களை எழுதணும். அடுத்தது காகம். கா க இம். எல்லா கட்டத்திலையும் பேரை எழுதி விட்டீர்களா? அடுத்த பயிற்சி இணைத்து எழுதுவேன். இதுல பாருங்களேன், நம்ம பயிற்சியில என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பெரிய மாம்பழம் முதல்ல இருக்கா. அந்த மாம்பழத்துக்கு பக்கத்துல என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? கா. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த படத்தினுடைய பேரையும் பக்கத்துல உள்ள அந்த எழுத்துக்களையும் சேர்த்து இணைத்து அந்த கட்டத்துக்குள்ள எழுதணும். இப்ப அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, என்னது? மாம்பழம் தா. அடுத்தது நீங்க எழுதுங்க பார்க்கலாம், இணைச்சு எழுதுங்க. காகம் பார். அடுத்தது பாப்பா வா. எழுதிட்டீங்களா? அடுத்த பயிற்சி சொல் உருவாக்குவேன். இப்ப பாருங்களேன், அதே மாதிரி இந்த பயிற்சியில முதல்ல பாருங்க, ப பா இடையில என்ன எழுத்து இருக்கு? இல். இப்ப இத சேர்த்து அதுல எழுதியிருக்காங்க பாருங்க, ப இல் பல். பா இல் பால். இப்ப அதே மாதிரி அடுத்த கட்டத்துல உள்ள சொல்ல உருவாக்கி எழுதுங்க பார்க்கலாம். மேல என்ன இருக்கு? கா. கீழே என்ன இருக்கு? கா. இடையில என்ன இருக்கு? இல். இப்ப சொல்லுங்க, சொல்லி உருவாக்குங்க. க இல் கல். கா இல் கால். அடுத்த படத்தை பாருங்க, அதுல என்ன இருக்கு? ப கீழே பா, இடையில என்ன இருக்கு? ட இம். இப்ப இந்த எழுத்தை எப்படி சொல் உருவாக்குறது? ப ட இம் படம். கீழே பா ட இம் பாடம். அடுத்த படத்தை பாருங்க, ம கீழே என்ன இருக்கு? மா, இடையில ட இம். இப்ப சொல் உருவாக்குங்க பார்க்கலாம். ம ட இம் மடம். மா ட இம் மாடம். அடுத்தது பாருங்களேன், கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். இப்ப இங்க ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்கான். இந்த கண்ணாடிக்குள்ள பாருங்க, நிறைய படங்களா இருக்கான். இப்ப நீங்க பேருந்துல எல்லாம் போவீங்க இல்லையா? அப்ப இருக்கையில போய் உட்காந்துருப்பீங்க. உட்காந்துருக்கிறப்ப வெளியில பாத்தீங்கன்னா அந்த பேருந்துக்கு வெளியில ஒவ்வொரு ஊர் பேரா எழுதியிருப்பாங்க. அத நீங்க உள்ளே இருந்து பார்த்தா இதே மாதிரிதான் தெரியும். அதே மாதிரிதான் இந்த கண்ணாடியில இருக்கிற படங்களின் பெயர் வெளியில இருக்கு. அது தலைகீழா நமக்கு தெரியும். அத என்னன்னு கண்டுபிடிச்சு இணைக்கிறீங்களா? அவங்களே பாருங்களேன், மலர் இணைச்சிருக்காங்களா? அதே மாதிரி மான் எங்க இருக்கு? கண்ணாடியில கண்டுபிடிச்சு இணைங்க பார்க்கலாம். இணைச்சிட்டீங்களா? அடுத்தது நாய் இணைங்க பார்க்கலாம். இணைச்சிட்டீங்களா? அடுத்தது பட்டம் இணைங்க. சரியா செஞ்சிட்டீங்க. அடுத்த பயிற்சி நூல் ஒட்டி மகிழ்வேன். இங்க பாருங்களேன், இங்கேயும் ஒரு பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே என்ன இருக்கு? நிறைய குட்டி குட்டி காளானா இருக்கான். நம்ம படிச்சோமே காளான். அந்த காளான்ல இங்க பாருங்களேன், பெருசா ஒரு காளான் கொடுத்துருக்காங்களா? இந்த காளான்ல நம்ம இப்ப என்ன பண்ணணும்? நூல் ஒட்டணும். இதே மாதிரி அந்த ஓரத்துல, படத்தின் ஓரத்துல பாருங்க கொடுத்துருக்காங்க எப்படி நூல் ஒட்டுறதுன்னு. நீங்க இதே மாதிரி நூல் ஒட்டுறீங்களா? இப்படியே வளைச்சி 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 கொண்டு வந்து
அப்படியே வரணும். ஒட்டிட்டீங்களா? சரியா செஞ்சிட்டீங்களே. அடுத்து நம் கப்பல். இத பாருங்களேன், இந்த கப்பல் படத்தை. முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு தம்பியும் பாப்பாவும் இருக்காங்க. அந்த பாப்பா என்ன சொல்லுது, பட்டம் தா பட்டம் தா பட்டம் தான்னு சொல்லி கேக்குது. அதுக்கு அந்த தம்பி என்ன சொல்றான், ஏன் பட்டம் ஏன் பட்டம் ஏன் பட்டம் அப்படின்னு சொல்றான். அந்த பட்டம் என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல காத்துல பறந்து போயிருது. போன உடனே பட்டம் பட்டம்ட்டே போய் என்ன பண்றான், அந்த பட்டத்தை எடுத்துடுறான். இந்த பாப்பாவும் சொல்லுது. அதுக்கப்புறம் பட்டத்தை எடுத்து கையில வச்சுட்டு ஏன் பட்டம் ஏன் பட்டம் அப்படின்னு அந்த தம்பி சொல்றான். உடனே இந்த பாப்பா தா தா அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த தம்பி தரலையா, உடனே இந்த பாப்பா என்ன பண்ணுச்சு, தாள்களை எடுத்து என்ன பண்ணுது, ஒரு அழகான கப்பல் செய்யுது. கப்பல் செஞ்ச உடனே இந்த பையன் என்ன சொல்றான், அட கப்பல் அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். இந்த பாப்பாவும் தம்பி 2 பேரும் கையில வச்சிருக்காங்க பாருங்களேன். அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த கப்பலை தண்ணியில விடுறாங்க. அப்ப அந்த தம்பி என்ன சொல்றான், நம் கப்பல். இதுல நமக்கு என்ன தெரியுது, நாம எப்பொழுதும் என்னது ஒண்ணுது அப்படின்னு சொல்லாமே நம்முடையது அப்படின்னு நம்ம சொல்லணும், ஒற்றுமையா இருக்கணும். இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மெய்யெழுத்துக்கள்ல தா, அதை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்தது நிழலோடு இணைப்பேன். இந்த படத்தை பாருங்களேன். இதுல என்ன இருக்கு, எறும்பு இருக்கு. எறும்பு படம் இருக்கான். இதே மாதிரி பக்கத்திலேயே நிறைய படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படங்கள் எல்லாம் பாருங்களேன். அந்த படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் இந்த எறும்போட நிழல். அந்த நிழல் எதுன்னு பார்த்து நீங்க இணைக்கணும். இணைச்சிட்டீங்களா? அடுத்த பயிற்சி, தேன் எடுக்க தேனீக்கு உதவுவோம். இப்ப என்னாச்சு, இந்த தேனி இருக்கு இல்லையா, இந்த தேனி பறந்து போய் என்ன எடுக்க போகுது, பூவுல தேன் எடுக்க போகுது. அதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய வழிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நிறைய வழிகள்ல எந்த வழியில போகணும்னு அதுக்கு தெரியாம அங்க நின்றுட்டு இருக்கு. நீங்க அதுக்கு வழிகாட்டுறீங்களா, வழியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பாருங்க, 3 அம்புக்குறி போட்டிருக்கு இல்லையா, இதுல 2வது அம்புக்குறி இருக்குல்ல, அது வழியா போனா என்ன எடுக்கலாம், தேன் எடுக்கலாம். இப்ப அப்படியே கொண்டு போங்க பார்க்கலாம். அப்படியே கொண்டு போய் அந்த பூவுக்கிட்ட கோடை போட்டு முடிங்க பார்க்கலாம். முடிச்சிட்டீங்களா? நன்றி.